பண்றீங்க? அது வந்து என் போன் ரொம்ப பழசாயிடுச்சு கல்பனா. புதுசா வாங்கலான் இருக்கேன். உன் போன் மாடல் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் என்ன மாடல்னு பாத்துட்டு இருக்கேன். இது ரொம்ப காஸ்ட்லி மாடல் அண்ணி. இந்தியன் மார்க்கெட்ல லிமிட்டா தான் கிடைக்கும். போன பர்த்டேக்கு அம்மா கிட்ட அடம் பிடிச்சு வாங்கினேன். விலை என்ன தெரியுமா? 90,000. 90,000? விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. ஆமா அண்ணி, இந்த மாடல் உங்களுக்கு வேண்டாம். ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சர்வீஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்க ரெகுலரா இங்க கிடைக்கிற மாடலே வாங்கிக்கோங்க. அப்புறம் நீங்க சாப்பிட வரல? நான் வரேன், நீ போ. நீ பாலா சார் கிட்ட தான் பேசிட்டு இருக்கியான்னு கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். நான் பாலா சார் கிட்ட பேசினத மோப்பம் பிடிச்சிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? இனிமே உன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். மேடம் மேடம் உன்னை பார்க்க ஒரு அங்கிள் வந்து. இதோ வரேன். யாரு? கோமதின்றது. நான் தாங்க. உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு மேடம். யார் அனுப்பியிருக்காங்க? ரஞ்சிதான்றவங்க அனுப்பியிருக்காங்க மேடம். அவ என் தங்கச்சி தான், கொடுங்க. மேடம் ஓடிபி சொல்லுங்க. ஓடிபியா? ஒரு நிமிஷம் இருங்க. மேடம் 0807. ஓகேங்க, தேங்க்யூ. என்னமா வந்திருக்கு இந்த பேக்ல? தெரியலம்மா, உன் சித்தி தான் உனக்கு ஏதோ வாங்கி அனுப்பிச்சிருக்கா. ஹை டாய்ஸ். ஹை ஹை சூப்பர். இந்தா. காரா நல்லா இருக்கு. உனக்கு வாங்கினது இல்லாம எனக்கும் ஏதோ வாங்கி அனுப்பியிருக்கா. ஏய், சித்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். சரிம்மா. அக்கா. ஹலோ அக்கா, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன்க்கா. எப்படி இருக்க? இருக்கண்டி. டாக்டரை திரும்ப போய் பாத்தியா? என்ன சொன்னாரு? ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா நிறைய மாத்திரை கொடுக்கறாங்க. நானும் வேலைக்கு முழுங்கிட்டு தான் இருக்கேன். ஆனா உடம்பு அப்படியே தாண்டி இருக்கு. உடம்பு சரியாகணும்னா முதல்ல நம்பிக்கை வேணும்க்கா. நீ நம்பிக்கையோட மெடிசன்ஸ் எடுத்துக்கோக்கா, எல்லாம் சரியாயிரும்.